ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தொடர் வெற்றி தரும் தொழில் யோகம் யாருக்கு? இதன் தலைப்பு. தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஜாதகர்கள் மிகவும் அதிகம். அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகிறத விட சொந்தமாக ஒரு சின்ன பிஸ்னஸாவது பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும், அதை தொடர்ந்து வளர்ச்சி அடைய வைக்கணும், அடுத்த கட்டம் நகரணும், பெரும் அளவுக்கு தனம் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் மிக மிக அதிகம். இந்த அமைப்பு கிரகங்களால் தான் தீர்மானிக்கப்படுது. கிட்டத்தட்ட 80% மக்கள் வேலைக்கு போயிடுறாங்க. ஒரு 10% பேர் பார்த்திங்கன்னா அவங்க அளவுக்கு ஒரு தொழில் அப்படிங்கிற லெவலில் பண்ணிடுறாங்க. அதாவது சர்வீஸை தொழிலாக செய்கிறவங்க. இப்போ ஒரு டாக்டர்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சர்வீஸை தொழிலாக செய்கிறார், ஒரு ஆடிட்டர்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சர்வீஸை தொழிலாக செய்கிறார், ஒரு ஜோதிடர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சர்வீஸை ஒரு தொழிலாக செய்கிறார். இவங்க வேலைக்கு போகிறதில்ல, ஆனாலும் இவங்களுமே சர்வீஸை தான் வைக்கிறாங்க. ஸோ மீதி இருக்கிற 10% பேர் தான் தொழில் செஞ்சு வெற்றிகரமான மனிதர்களாக சக்ஸஸ் ஆகிறாங்க. 100 பேரில் 10 பேர் தான் தொழிலதிபர்கள், சுய தொழில் புரிபவர்கள்ங்கிற மாதிரி ஆகிடுறாங்க. அப்போ தொடர்ந்து தொழில் செஞ்சு அதில் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக இருக்கக்கூடிய மனிதர்களின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்களும் தொழில் செஞ்சு வெற்றியடைய முடியுங்கிறதுக்காக இந்த காணொலி. பொதுவாக தொடர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை வந்துடுச்சுனாலே சர லக்னங்களை நீங்கள் முதல்ல கணக்கில் எடுத்துக்கணும். சர லக்னங்கள்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம், இந்த 4 லக்னமும் தொடர்ச்சியாக பலன்களை கொடுக்கக்கூடியது. தொடர்ந்து பலன்கள், சரம் போல, சரம்னா வில்லிலிருந்து கிளம்புற அம்புன்னு எடுத்துக்கலாம். தொடர்ந்து நடக்கும் நிகழ்வுகளையும் எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் திரும்ப 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 கிடச்சிக்கிட்டே இருக்கிறது தான் சரலக்னங்களுடைய சிறப்பு. அப்படின்னா சரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தொழில் அமைமான்னு கேட்டால் அது இல்லை, அதோட சூட்சமும். உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் வீடு சரவீடாக வந்தாலும் இது சரலக்னங்களுக்கு தான் வரும். 10ஆம் வீடு சர வீடாக அந்த வீட்டின் அதிபதி வலுத்திருந்தாலும், உதாரணமாக நீங்கள் மேச லக்னம்னா சனி வலுத்திருக்கிறது 10ஆம் வீடு, அது சர வீடு. கடக லக்னம்னா செவ்வாய் வலுத்திருக்கிறது 10ஆம் வீடு, இது சர வீடு. துலா லக்னம்னா சந்திரன் வலுத்திருக்கிறது 10ஆம் வீடு, இது சர வீடு. மகர லக்னம்னா சுக்கிரன் வலுத்திருக்கிறது 10ஆம் வீடு, இது சர வீடு. ஸோ தொடர்ச்சியாக தொழில் வெற்றி பெறுவதற்கான யோகம் இந்த சர வீடுகளுக்குள்ளே தான் ஒழிஞ்சிட்ருக்கு. இதில் நீங்களே சரலக்னத்தில் பிறந்திருந்து 10ஆம் அதிபதியும் சரலக்னாதிபதியாகி அவர் வலுத்துட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக தொடர் தொழில் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடச்சிடும். இது ரொம்ப ஈஸி கால்குலேஷன். ஆனால் அது இல்லாத மற்ற லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் தொழில் வெற்றி ஏற்படுவதற்கான சூட்சமும் உங்கள் தனாதிபதியோ அல்லது ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியோ, ஒன்று 2 கூடைய தனாதிபதியாக இருக்கணும், இல்லைன்னா 10 கூடைய ஜீவனாதிபதியாக இருக்கணும். இவங்க 2 பேரில் யாராவது ஒருவர் சரவீட்டில் சென்று வலுக்க வேண்டும். ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், இந்த 4ல் ஒரு பலன் அவங்களுக்கு கிடச்சிருக்கணும். உங்கள் தனாதிபதிக்கு கிடச்சிருந்தாலும் அது பவர் தான். உங்களுடைய ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி கிடச்சதுனாலும் பவர். புரிஞ்சுதுங்களா? இப்போ உதாரணமாக மேச லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியான சனி 10ல் ஆட்சி பெறுறது, 11ல் ஆட்சி பெறுறது, 7ல் உச்சம் பெறுறது தொடர் வெற்றியை தரும் தொழில் யோகம். இப்போ ரிஷப லக்னத்தை எடுத்துக்கும் போது ரிஷப லக்னத்திற்கு 10 கூடையவர் சனியே ஆகிறதுனால அவர் ஆட்டோமேட்டிக்காக துலாத்தில் உச்சம் அடைந்தாலோ அல்லது மகரத்தில் ஆட்சி அடைஞ்சாலோ அந்த யோகம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். 2 கூடைய தனாதிபதியான புதன் இவர் 10ஆம் வீட்டில் போய் வலுப்பெறது நட்புங்கிற நிலையில் தான், 9ஆம் இடத்துல வலுப்பெறதும் நட்புங்கிற நிலையில் தான். சரவீடான கடகத்தில் இவருக்கு பகை அப்படிங்கிற நிலைமை வந்துடும். துலாம்ங்கிறதுலையும் பார்த்திங்கன்னா நட்புங்கிற நிலை தான் வரும். ஸோ இவர் எங்கேயுமே ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் அடைய முடியாது. 3வது நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு மிதுன லக்ன ஜாதகத்துக்கு 10ஆம் அதிபதியான குரு சரவீடான கடகத்தில் உச்சம் பெற முடியும். சரவீடான கடகத்தில் உச்சம் பெற முடியும். அப்போ இந்த அமைப்பு இருந்ததுன்னா தொடர்ந்து தொழில் செய்து வெற்றி பெறும் யோகிதை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி 2 கூடைய சந்திரன், தனாதிபதியான சந்திரன் சர வீடுகள்னு சொல்லக்கூடிய துலாத்திலோ மேசத்திலோ மகரத்திலோ கடகத்திலேயோ பவர்ஃபுல்லாக உட்காரணும். கடகத்தில் உட்கார்ந்தா அவர் ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி வலிமை அடைஞ்சிடுவார். துலாத்திலையோ மகரத்திலையோ மேசத்திலையோ உட்காரும்போது பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம் 10 கூடைய குரு பகவான் சர வீடான கடகத்தில் உச்சம், வீடு கொடுத்த சந்திரன்
துலாத்தில் பௌர்ணமி சந்திரனா உட்காந்துட்டுருக்கார். இது பாருங்கள், தொடர்ந்து தொழில் செஞ்சு வெற்றி பெற ஒரு யோகம். இந்த மாதிரியான விதி விலக்குகள் தான் சில நிலைகளில் 1000ல் ஒரு மிதுன லக்னக்காரரையோ, லட்சத்தில் 10,000ல் ஒரு கன்னி லக்னக்காரரையோ தொழில் செய்ய வச்சு ஜெயிக்க வைக்கும். அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்கிறது உண்மை. சரலக்கணமான நீங்கள் கடகத்தில் பிறந்துட்டிங்கன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் வலுப்பது, 2ஆம் அதிபதி சூரியன் சரத்தில் வலுப்பதுங்கிறதெல்லாம் நேச்சுராகவே நடந்துடக்கூடிய அமைப்பு தான். 10ஆம் அதிபதி செவ்வாய் 10லே இருந்தாருனாலே ஆட்சி மூலத்திரிகோண திக்பலம். 2ஆம் அதிபதி சூரியன் போய் 10ல் உச்சமானான்னா அது அருமையான அமைப்பு, தொழில் செஞ்சு பல தொழில் மன்னர்களை உருவாக்குற அமைப்புன்ட்டு போயிடும். சிம்மலக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2 கூடைய புதன், இவர் சர வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளில் எந்த விதமான பெரிய பவரையும் அடையிறதில்லை. சிம்மலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேயே உச்சம் அவர், ஆட்சி அவர், மூலத்திரிகோணம் அவர். 3ஆம் இடத்துல அதிநட்பு நிலையில் தான் இருப்பார், அதுதான் சரவீடு. கடகத்தில் இவருக்கு பகை நிலை தான் வரும். அதுக்கடுத்து மகரத்துலேயும் அதிநட்புங்கிற நிலையில் இருப்பார். மேசத்தில் இருக்கும்போது ஓகே பரவாயில்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடு வரும். அப்போவும் கூட சூரியன் இருக்க வேண்டியது அவசியம். இவங்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரனுக்கும் பார்த்திங்கன்னா சர வீடுகளில் நேரடியாக வலுக்கிற அமைப்பு இல்லை. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்துலேயே வலுக்கிறதுங்கிறது இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் என்கின்ற 3ஆம் இடத்துல ஆட்சி பெறலாம். ஸோ இங்கே மட்டும்தான் அவருக்கு பவர் வரும். இப்போ நீங்கள் ஒரு சிம்ம லக்னமாக இருந்து சர வீட்டில் சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல வலுத்து நிற்கும்போது ஏன்னா இது இவருக்கு ஆட்சியும் மூலத்திரிகோணமும் கொடுக்கும். இந்த அமைப்பு தொடர் தொழில் வெற்றியை தரக்கூடிய யோகிதைகளாகும். ஆனால் இது ஒரு நிலைத்த வீடு அப்படிங்கிறதுனாலையும் சூரியனுடைய வீடுங்கிறதுனாலையும் இவர்கள் நிறைய தொழில் புரிந்து வெற்றிகரமான மனிதர்களாக திகழும் யோகிதை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க நேச்சுரலாகவே. கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு 2 கூடைய தனாதிபதி அங்கேயே பவரானார்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. 10 கூடைய புதனுக்கு லக்னாதிபதிங்கிற ஒரு வலுவும் வந்துடுறதுனால இவர் சர வீடுகளில் வலுப்பெறும் அமைப்பு இல்லை. ஸோ சுக்கிரன் 2ஆம் இடத்தில் வலுத்தால் மட்டும் இவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, தொடர்ந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்பட சாத்தியம் உண்டு. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10 கூடைய சந்திரன் 10லேயே ஆட்சி அடைஞ்சாலும் சரி, 2 கூடைய செவ்வாய் போய் மேசத்தில் வலுத்தாலும் மகரத்தில் வலுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கிடச்சிடும். ஏன்னா சர லக்னங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு 2ஆம் அதிபதியாக வர்ற குரு பாக்கியஸ்தானம்ங்கிற சர வீட்டில் உச்ச வலுவை பெறுவார். அது ஒரு சிறப்பு. அடுத்து 10ஆம் அதிபதி சூரியன் இன்னொரு சரவீடான மேசத்தில் போய் உச்ச வலுவை பெறுவார். இதுவும் சிறப்பு. ஸோ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம் இவருக்கு குரு 2ஆம் இடத்துல உச்சம், 2ஆம் அதிபதி குரு வந்து 9ஆம் இட பாக்கியஸ்தானத்தில் உச்சம், 10ஆம் அதிபதி சூரியன் மேசத்தில் உச்சம். இந்த ஜாதக ஒரு தொழில் முனைவோர், மிகப்பெரிய தொழிலதிபர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவர் ஒரு 400-500 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. அதுதான் சூட்சம். இந்த கிரகங்களின் வலு இவங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் இருக்குது, ஃபைனான்ஸ் தொழில் இருக்குது, கோழிக்கடை, இந்த பிராய்லர்ஸ் உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யக்கூடிய அந்த தகுதியோடு இருக்கக்கூடிய ஜாதகம், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்குது. இது இல்லாமல் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. இந்த அமைப்பு தான் விருச்சிக லக்ன ஜாதகம். மேசத்தில் சூரியன் உச்சம், கடகத்தில் குரு உச்சம். 2 கூடையவரும் 10 கூடையவரும் சர வீட்டில் போய் வளர்த்துறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யும் யோகிதை ஜாதகர்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? தனுசு லக்ன ஜாதகத்திற்கு 2ஆம் அதிபதியான சனி 2லேயே ஆட்சி ஆனாலும் சரி, 11ஆம் இடம் துலாத்தில் உச்சமானாலும் சரி, தொடர் தொழில் வெற்றி யோகங்கள் இயற்கையிலே கிடச்சிடும். இவங்களுக்கு 10 கூடைய புதன் எந்த சர வீட்லேயும் பெரிய பவர் அடையிறது இல்லைங்கனாலே இவருக்கு 2ஆம் அதிபதி தான் வலுவடையும். மகர லக்னத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர வீடு, 10ஆம் அதிபதி சுக்கிரன் 10லேயே ஆட்சி பெற்றாலும் சனி போய் உச்சம் பெற்றாலும் அது ஆட்டோமேட்டிக்கான அந்த பவர் உங்களுக்கு கிடச்சிடும். கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி குருங்கிறவர் 6ஆம் இடத்துல தான் உச்ச வலுவை பெறுவார், சர வீடு. ஆனால் அது 6ஆம் இடத்துல உச்ச வலு அப்படிங்கிற அமைப்பு வரும். உங்களுக்கு 10 கூடைய செவ்வாய் 12ஆம் இடத்துல வலுத்தாலும் மேசத்தில் வலுத்தாலும் இந்த தொழில் வலு அப்படிங்கிறது தொடர் வெற்றி தரும் தொழில் வலு உங்களுக்கு கிடைக்கும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2 கூடையவர் செவ்வாய் அவர் அங்கேயே ஆட்சி பெறுவது, 11ஆம் இடத்துல உச்சம் பெறுவது, ரெண்டுமே சிறப்பு தான். 10 கூடைய லக்னாதிபதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருந்து இந்த 2 நிலைகளும் ஒரு சேர அமைய பெற்ற அவங்க ஒரு சிறப்பு மிக்க யோகம் கொண்டவர். ஒரு மீன லக்ன ஜாதகம் செவ்வாய் உங்களுக்கு உச்சம் 11ஆம் இடத்துல, குரு பகவானும் உச்சம். உச்சனை உச்சன் பார்ப்பார், தோஷமாக இருக்குமோ அப்படி இப்படின்னெல்லாம் இந்த ஜாதகம் சின்ன வயசில் கவலைப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிகரமான மருத்துவமனையை நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க 50-60 டாக்டர்ஸை வச்சு இவர் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவர். ஒரு தொடர் மருத்துவ நிலையங்கள் நடத்தும் தகுதி கொண்ட ஜாதகம். மீன லக்னம் லக்னாதிபதி 5ஆம் இடத்துல உச்சம், 2-9 கூடைய குரு செவ்வாய் 11ல் உச்சம், ரெண்டுமே சர வீடுகள். இவங்க ஒருத்தர் பார்த்துக்கிறதுனால தர்மகர்மாதிபதி அவங்க ஏற்பட்டு செவ்வாய் அதீதமான ஒளி பொருந்தியவராக மாறுறாரு. செவ்வாய்க்கு உண்டான மருத்துவ தொழிலே ஜாதகர் சாதிக்கிறார் பெரிய லெவல். ஸோ இதுதான்
சர வீடுகளில் உங்கள் தனாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி வலுப்பதன் மூலம் கிடைக்கும் தொடர் தொழில் வெற்றி யோகங்கள். என்ன கிடைச்சாலும் கூடவே லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ப்ளஸ் சர லக்கணங்களுக்கு இது இயற்கையாகவே நிகழ்ந்துவிடும். ஸ்திர லக்கணங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக நிகழும். உபய லக்கணங்களுக்கும் நிகழும். ஆனால் இந்த கிரக இணைவுகள் சரியாக பொருந்தி வர வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.